Hi guys, welcome to Serenity Story Time. பாரத கிளைக்கதைகள் பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இந்த கதைன்னு சொல்றதை விட ஒரு பெரிய சித்தாந்தத்தை ஒரு கதைக்குள்ள அப்படியே சும்மா அப்படி மறைச்சு வச்சிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு நாள் நாரதர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணர் கிட்ட துவாரகா வந்து, கிருஷ்ணா உன்னை பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணன் உடனே, சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, தேவலோகத்துல இருந்து ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். நாரதர் சொன்னாரா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கிருஷ்ணா. ஏன் இந்த மனுஷங்க இந்த அளவுக்கு இந்த மாயையில இருந்து வெளியில வர முடியாத இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? மாயை அவ்வளவு மோசமானதா? மனிதர்கள் உண்மையிலே மாயையை வெல்ல முடியாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னானா, ஏன் திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் அப்படின்னு கேட்டானா. நாரதர் உடனே சொன்னாரா, இல்ல கிருஷ்ணா, எவ்வளோ தியானம் பண்றாங்க, எவ்வளோ யோகம் பண்றாங்க, சரியை கிரியை யோகம்னு எல்லா விஷயத்தையுமே மக்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த நிலையாமை இன்னும் அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த மாயை அவங்கள போட்டு ஏன் அழுத்திக்கிட்டே இருக்கு? இந்த மாயையோட அந்த 6 பிரிவுகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், ஏன் இவ்வளோ போட்டு அழுத்துது மனுஷனை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டோன்னே அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாரா, சரி வாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம் அப்படின்னு அப்படியே துவாரகாவில நாரதரும் கிருஷ்ணரும் ஒரு வாக்கிங் போனாங்க. அப்படி நடந்து போகும்போது நாரதர் கிட்ட கிருஷ்ணர் சொன்னாரா, அதுவும் அந்த நதி ரொம்ப அழகா இருக்குல்ல, அந்த நதியில போயிட்டு நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் நாரதர் சொன்னாரா, ஏன் கிருஷ்ணா, இப்போ நான் காலம்பரவே ஸ்நானம் பண்ணிட்டேனே அப்படின்னு, அந்தியும் இல்லை சந்தியும் இல்லை, இப்ப ஏன் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சும்மாதான் போய் நீங்க அதுல ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, சரி நாரதர் போயிட்டு நதிக்குள்ள இறங்கி ஒரு வாட்டி முங்கினாரா, 2 வாட்டி முங்கினாரா, 3வது வாட்டி முங்கி வெளியே எழுந்துக்கிறச்ச ரொம்ப அழகான இந்த அப்சரா சொல்வாலும் தேவலோக இந்த கன்னி, அந்த மாதிரி அவ்வளவு அழகான பெண்ணா வெளியில வந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து காசி ராஜாவோட ஒரே பையன் இளவரசன் அந்த பக்கமா வேட்டைக்கு வந்தானாம். அந்த அப்சராவை பார்த்தோன்னு ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியாகி உடனே கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லி அவளை உடனே அவனோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய், இவதான் இனிமேல் இளவரசிமா, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ப்பா அப்படின்னு ராஜா கிட்டயும் ராணி கிட்டயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வருஷம் ஓடுது. 3 குழந்தைங்க பிறந்துடுச்சு. யாருக்கு? காசி இளவரசனுக்கும் நாரதர் அலைஸ் அப்சராவுக்கும். இந்த 3 குழந்தைகள் பிறந்துடுச்சு. அப்படியே சந்தோஷமா போகுது. இளவரசன் வந்து ராஜாவா மாறினா, இளவரசி வந்து பட்டத்து ராணியா மாறினா, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா வளருதுங்க. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அப்சரா கேட்டாலாம், என்னங்க, நம்ம அப்படியே ஒரு சுற்றுலா மாதிரி போவோமா, நம்ம நகரத்தை அப்படியே சுத்தி பார்ப்போமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதும் போலாமே அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ரதம் எடுத்துக்கிட்டு 3 பசங்களையும் ரதத்துல கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்திருக்காங்க. வரும்போது அந்த நதியை பார்த்தாலாம் அப்சரா. பார்த்தோன்னே, இந்த நதியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எனக்கு இந்த நதியில போயிட்டு குளிக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னதும், ராஜா இல்லையா, ராணி கேட்டா உடனே நிறைவேற்றுவார் இல்லையா, அதனால யாரங்கே உடனே இங்க மகாராணி குளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, 4 பக்கம் அதுக்குள்ள அந்த கம்பம் வச்சு அதெல்லாம் கவர் பண்ணி மகாராணி குளிக்கிறதுக்கு சகல சம்பத்தும் செய்யப்பட்டது. மெல்லமா போய் அந்த நதிக்குள்ள இறங்கினாலாம் அப்சரா. இறங்கி அந்த நதியோட அழகுல லயிச்சு அப்படியே அந்த நதியில குளிக்கலாம்னு முதல் தடவை முழுகி எழுந்திருச்சா. 2வது தடவையும் முழுகி எழுந்திருச்சா. 3வது தடவை முழுகி வெளியில எந்திரிக்கிறா. ராஜாவை காணும், சுத்தி கட்டியிருந்த அந்த தோரணங்கள் பந்தல் எதுவும் காணும், காவலாளிகள் காணும், 3 குழந்தைங்க காணும், நாரதர் நின்றுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஐயோ, என் புருஷன் எங்க, என் 3 குழந்தைங்க எங்க, என் ராஜ்யம், என் அழகு எங்க போச்சு, என் ஆபரணம் எங்க அப்படின்னு புலம்புறாரு. கிருஷ்ணன் கேட்டானா, பொறுமை பொறுமை பொறுமை, என்ன
நீ அப்சரா இல்ல நாரதன் அப்படின்னு சொன்னோன்னே நாரதர் ஆஹா நான் அப்சராதான், காசியோட மகாராணி நானு, பட்டத்து ராணி நானு, என் புருஷனை என்ன பண்ண, என் 3 குழந்தைங்களை என்ன பண்ண, என்னை ராஜ்யத்தை கூட்டிட்டு போ, யாரெங்கே காவலர்களே எங்கே சென்றீர்கள் அப்படின்னு கத்துனோடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, டப்புன்னு ஒரு தலையிலேயே ஒரு அடி வச்சாராம் நாரதர். என்ன அப்படின்னோடனே அப்படியே அதிர்ந்து போன நாரதர் 2 நிமிஷம் அப்படியே சுயநினைவுக்கு வந்து, கிருஷ்ணா நல்லா புரிஞ்சிருச்சு மாயைனா என்னன்னு, போதும் தெரியாம கேட்டுட்டேன், பாவம் இந்த மாயிடர்கள் இந்த உடல்ல இருந்து எப்படி வெளியில வர போறாங்கன்னே தெரியலையே, ஆளை விடு போதும், நான் வைகுண்டம் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு வைகுண்டத்துக்கு நடுவே கட்டினாராம். இது வந்து ஒரு பாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு கிளை கதை. யோசிச்சு பாருங்க, நாரதர் வந்து ஞானத்தின் உருவமானவர், ஓகேங்களா? அவரே வந்து மாயை வைய பீடிக்கப்படும் போது எவ்வளவு இன்னலுக்கு ஆளாகிறாருன்னா, நாமெல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே அழிஞ்சிரும், இது எதுவுமே நிலை கிடையாது, எல்லாமே நிலையற்றதுதான், நிலையாமைதான் நிரந்தரம்னு மொத்தமே நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் நம்மளால அதை ஏத்துக்க முடியலன்னா, நம்மளோட மனசு மாயை வை பீடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த இந்த என்டையர் உலகமே அசுத்த மாயில இருந்து தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த என்டையர் உலகத்துக்குமே தாய் வந்து அசுத்த மாயை தான். கரெக்டுங்களா? அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல். அந்த பவர்ஃபுல்ல ஓவர்டேக் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு, பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவ்வளவுதான். மாயை கிட்ட இருந்து விடுவிக்கணுமா, ஒரே வழி இறைவனை இருக்க பற்றிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. இறைவனை இருக்க பற்றனா எப்படி கிருஷ்ணர் தாளமலே ஒண்ணு போட்டு இதெல்லாம் மாயை விளங்குச்சான்னு கேட்டாரு, அந்த மாதிரி நம்ம ஆன்மாவை ஒரு அடி போட்டு தெளிய வச்சு, இறைவன் புரியுதா எதுவும் நிரந்தரம் இல்ல நடைய கட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஹோப் யூ என்ஜாய் திஸ். யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி இருக்க எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், நீங்களும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவீங்க, நானும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவேன், எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நிலையாமைதான் நிரந்தரம். ஓகே காய்ஸ், அடுத்த கதையில மீட் பண்ணலாம். பாய்.